அடுத்த நிகழ்வாக தினம் நமக்கு சிறப்பான முத்திரையுடன் ஈகன் செய்ய அவர்களை அன்புடன் கேட்போம். வணக்கம் அம்மா. நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டுல தமிழ் கடவுள் முருகன் சொல்லுவோம். தமிழ் கடவுள் முருகனுக்கு வச்சு ஒரு சின்ன விளையாட்டு விளையாண்டுருப்பாங்க திருவிளையாடுங்கிற படத்துல. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாம்பழத்தை கொண்டு நாரதர் கொடுக்க, அந்த நாரதர்கிட்ட இருந்து அந்த பழத்தை வாங்குறதுக்காக சிவபெருமான் வந்து இதை பார்வதி தேவி கொடுக்கும்போது பார்வதி தேவி என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை கொடுத்துலான்னு சொல்லிடுவாங்க. அப்படி குழந்தை கொடுத்துலான்னு சொன்ன உடனே முருகனுக்கும் விநாயகருக்கும் ஒரு போட்டி வச்சு யாரு வந்து உலகம் சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி தத்துவத்தை வச்சிருப்பாங்க. அந்த உலகம் சுத்தி வர்றதுக்காக முருகன் மயில் மேலே ஏறிடுவாரு, எல்லா பக்கம் போயிடுவாரு. விநாயகர் பெருமான் வந்து அம்மா அப்பாவை சுற்றி வந்தாலும் உலகம் சுற்றி வந்துடுவாரு. இந்த தத்துவத்தோட நன்மை என்னன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய நாரதனாகி எண்ணம், பல எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அந்த எண்ணங்கள் வந்து நல்ல விஷயத்த ஒன்று எடுத்து கொண்டு வந்து கொடுக்குது. கொடுத்த உடனேவும் இந்த பார்வதி தேவி சிவன்கிட்ட சொல்லுது, சிவன்கிறது உள்ள இருக்க ஜீவன், இந்த சிவன்கிட்ட சொன்ன உடனேவும் இந்த சிவன் என்ன பண்றாருன்னா சரி குழந்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துறாரு. அந்த கொடுத்த உடனேவும் அந்த பழத்தை எந்த குழந்தை தன்னை உணருதோ அதுக்கு அங்கேயே கிடைக்கும் அப்படிங்கிறதுதான் அந்த ஞான பழத்தோட தன்மை. அப்ப அந்த ஞான பழத்தை உன்ன விநாயகர் வந்து உள்ள சுத்தி உள்ளேயே ஞானம் அடைஞ்சு தனக்குள்ளேயே பாக்குற யாரோ அவங்க தான் விநாயகரை பார்ப்பான். விநாயகர் கண்டு தான் போக முடியாது, அதனால முன்னாடி விநாயகர் பெருமான் இருப்பார். அப்போ உலகத்துல சுத்தி வருது யாரு அப்படிங்கும்போது எங்கெல்லாம் நல்ல விஷயம்லாம் இருக்குன்னு தேடி தேடி பார்ப்போம் இல்லையா, பார்த்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வல்லமை வந்ததுதான் அந்த உலகத்துல சுத்தி வருது. நீ எங்கேயும் சுத்த வேண்டாம், உனக்குள்ளேயே இருக்கிறத பாரு அப்படிங்கிற ஒரு மெய்ப்பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு திருவிளையாடல் தான் இந்த ஞான பழங்கிறது. அந்த பழத்தை கொடுத்தது மாம்பழம். யாரெல்லாம் வந்து மாங்கனி ஊன்கிறார்களோ அவர்களுக்கு ஞானம் கிடைக்குங்கிற தத்துவத்தை மறைமுகமா சொல்லிக்கிறாங்க. அப்போ மாங்கனி எப்ப வரும் அப்படின்னா அந்த சித்திரை வெயில் மாதத்துல தான் வரும். ஏன்னா நெருப்பு சக்தி தான் தீமையை அழித்து நன்மையை கொடுக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அப்போ அந்த நெருப்பு சார்ந்த விஷயத்த தூண்டி விடக்கூடிய தன்மையை வந்து சித்திரை மாசத்துல தொடங்கக்கூடிய நாளா வச்சு அங்க மாங்கனிங்கிறது வந்து உற்பத்தி ஆகி இயற்கையாது. அப்போ அந்த மாம்பழத்தை உண்ண வேண்டும்ங்கிறதுக்காக நம்ம முன்னோர் என்ன பண்ணாங்க, ஒரு கதை மூலமா சொல்லிட்டு போனாங்க. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் மிஞ்சினாலும் ஒரே ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்தாங்க. அதை தகுதி உள்ளவன் சாப்பிட வேண்டுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அப்ப ரொம்ப அதிகமா சாப்பிட்டோம்னா அது சூடு, அது பிரச்சனை. அதே கம்மியா சாப்பிட்டோம்னா உனக்கு ஆரோக்கியம். இப்ப இந்த மாம்பழத்தை வந்து சாப்பிடும்போது என்ன இயங்கும் அப்படின்னா மணிப்பூரக சக்கரம் இயங்கும். அப்போ மகிழ்ச்சியோடு நாம் இருந்துட்டு அந்த மணிப்பூரக சக்கரை இயக்கக்கூடிய வேலையை நம்ம செஞ்சோம்னா அந்த நிலசக்தி என்ன பண்ணணும், அப்படியே மேலே கிளம்பும். அப்போ இந்த மணிப்பூரக சக்கரத்துக்கான தெய்வமா வந்து முருகப்பெருமான்ல பழனி மலையை சொல்லுவாங்க. பழனி மலை முருகன் வந்து மணிப்பூர சக்கரத்துக்கானது. இந்த மணிப்பூர சக்கர இயக்கம் எதோட தொடர்பு கொண்டது அப்படின்னா தொப்புளோட தொடர்பு இருக்கும். நம்ம தொப்புள் கொடி வளர்ச்சி, சொந்த பந்தத்தை எல்லாம் இணைக்கிறது தான், ரத்தம் இந்த உறவுகள்லாம் இணைக்கிறது தான். அப்ப இந்த ரத்த உறவுகள்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா மணிப்பூர சக்கரத்தோட இயக்கம் நல்லா இருக்கணும். யாருக்கு ரத்த பந்த உறவுகள்லாம் சண்டை போடுற மாதிரி இருக்குதோ, சங்கடமா இருக்குதோ, அவங்க மணிப்பூர சக்கரத்தோட இயக்கம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ரத்த பந்தம் ஒண்ணு எல்லா சொந்தமா நிஜா எல்லா சொந்தம் கிடைச்சா பெரிய வரும். அட்லீஸ்ட் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளோட அம்மா அப்பாவோட அவங்க கூட இருந்தாலே பெரிய விஷயமாச்சு. ஸோ அந்த விஷயத்துல இந்த மணிப்பூர சக்கர இயக்கத்துக்கு முக்கியமாக எது தேவைப்படுது, நம்மளுடைய மாம்பழம் தேவைப்படுது. பழனிமலை முருகன் நீங்க மனசுல நினைச்சுக்க வணங்கிக்கலாம். அப்ப மணிப்பூர சக்கர இயக்கத்தை இயக்கணும். அப்படிங்கும் போதுதான் இந்த சித்திரை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா மா பலா வாழைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறையும் மா பலா வாழை வந்து முக்கணியா வச்சு இறைவனை வந்து வணங்குவாங்க. அப்படி வணங்கும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர சக்கர இயக்கம், அப்புறம் சுவாதிஷ்டான சக்கர இயக்கம், அதுக்கப்புறம் வந்து மூலாதார இயக்கம். மூலாதார இயக்கத்துக்கானது பலாப்பழம். மண்ணு மேல கீழே விழுகிறதுக்காக காத்திருக்கும் அந்த பலாப்பழம். அப்ப அவ்வளவு தூரத்துக்கு மண் மேல ஈர்ப்பு கொண்டது. அதனாலதான் அது மண் சக்தி குழுவிதான் கொடுத்துருக்காங்க. பெருசா மரத்து மேல போய் அப்படி முளைச்சு நிற்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாதிஷ்டான சக்கரத்துக்கானது வாழைப்பழம், நீர்த்தன்மையோட சம்பந்தப்பட்டது. அப்ப என்ன பண்ணா நீர்த்தன்மையை கொடுத்து இந்த உயிர் சக்தி எல்லாம் யாருக்காவது குழந்தை பக்கம் என்ன சொல்லுவாங்கன்னா, போய் செவ்வாழைப்பழம் சாப்பிடு, அப்போ வந்து உனக்கு இன்க்ரீஸ் சக்தி இன்க்ரீஸ் சொல்லுவாங்க. மணவாழைப்பழம் சாப்பிடு, உள்ளுக்குள்ள வந்து ஹீமோகுளோபின் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகி நரம்பெல்லாம் பலப்பட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி வாழைப்பழத்தை சொல்லி உயிர் சக்தி உற்பத்தி பண்ணுறதுக்கான வேலை செய்வாங்க. அப்போ நீர்த்தன்மையோடு சம்பந்தப்பட்டது. அப்போ நீர்த்தன்மை, அதுக்கப்புறம் வந்து நிலத்தன்மை, அப்புறம் நெருப்புத்தன்மை, இந்த 3 தத்துவத்தையும் வச்சுதான் ஒவ்வொரு முறையும் சாமி பண்ணும். அப்படி வரும்போது ஒரு பக்கம் மகாலட்சுமி தாய் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் வீரம், இதெல்லாமே சேர்ந்து வந்து செல்வ வளமும் தனம் வளம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆட்சி கொண்டதுதான் இந்த முக்கணிங்கிறது. இந்த முக்கணியை வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டிலையும் சிறந்த வழிபாடாக சித்திரை மாத வழிபாடை கொண்டாடுவாங்க. இந்த சூரியனுக்கான நாள்ல இந்த சூரியன் மேசராசியில் வரும்போது அங்கிருந்து நம்ம வணங்கிட்டு போனோம்னா நமக்குடைய ஆத்மா அப்படிங்கிறது சூரியனோட கனெக்ஷன் பண்ணுது. ஆத்மகாரன் சூரியனை சொல்லுவாங்க. அப்போ எலும்பு நம்மளுக்கு நல்லா இருக்குன்னா சூரியனோட சக்தி வந்து தேவை. விட்டமின் டி சக்தி நல்லா இருக்குன்னா சூரியனோட சக்தி வந்து தேவை. சூரியனோட இயக்கமே இல்லை, நம்ம மேல படல அப்படின்னா விட்டமின் டி சக்தி குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போச்சுனாலே ஏகப்பட்ட நோய் வந்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ எலும்பை பலப்படுத்தி எல்லா விஷயத்தையும் பலப்படுத்தி கொண்டு போகக்கூடிய அற்புதமான ஆற்றல் கொண்டதுதான் இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆணு பெண்ணு சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆணு பெண்ணு சேரக்கூடாதுன்றதுல பெரிய தத்துவமே இருக்குது. இந்த சித்திரை மாதத்துல ஆணு பெண்ணு சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா தந்தைக்கு உபயோகப்பட மாட்டாங்கிற ஒரு
கருத்தையா இருக்குது. அது உண்மையாகவும் இருக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா. அதனாலதான் சித்திரை மாதத்துல வந்து சேர வேண்டாம். அங்க உற்பத்தி ஆகக்கூடிய குழந்தைகள் தன்மை வந்து மாறுபட்ட தன்மையா சொல்லிட்டு சேராம வச்சுக்குவாங்க. இப்படி பலவிதமான ஆன்மீகமும் இயற்கையும் உடல் ஆரோக்கியமும் சம்பந்தப்பட்டு இந்த உலக இயக்கத்திற்கு தேவையான மாதம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனாலதான் இந்த மாதத்துல வந்து தமிழ் புத்தாண்டுன்னு வச்சாங்க. இந்த நாள்ல கொண்டாடி நம்ம வந்து தொடங்கும் போது வெற்றி கிடைக்கும். அந்த தமிழ் புத்தாண்டுக்கு நாம வந்து பார்க்க போற முத்திரை அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்மிக் முத்ரா. அந்த காஸ்மிக் முத்ரா எப்படி செய்யணும்னா, இந்த சுண்டு வலியும் மோர் வலியும் உள்ள மடக்கணும். மடக்கிட்டு இந்த நடுவரலை கட்டை கொண்டு தொட்டுக்கணும். தொட்டு இந்த ஆள்காட்டி கொண்டு வந்து இப்படி வச்சுக்கணும். ஆள்காட்டி வந்து இப்படி வச்சிடணும். ஸோ சுண்டு வலி மோர் உள்ள மடக்கி வச்சிடுறீங்க. நடுவரில் வந்து கட்டவலை தொட்டுக்கிறீங்க. தொட்டு ஆள்காட்டி கொண்டு வந்து இந்த கட்டவலை லாக் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி சுண்டு வலி மோதிர உள்ள மடக்கிறீங்க. கட்டவலை நடுவில் தொட்டுறீங்க. ஆள்காட்டி கொண்டு இப்படி வச்சுக்கிறீங்க. இது வந்து காஸ்மிக் முத்ரா. இந்த காஸ்மிக் முத்ராவுடைய தன்மையில் என்ன நடக்கும்னா, நமக்கு மணிப்பூர் சக்கரத்தோட இயக்கம் வந்து கிடைக்கும். அது சோழ இயக்கம் கிடைச்சி நமக்கு உடம்பு வந்து பிரபஞ்ச ஆற்றலை அதிகமாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து கொடுக்கும். அதுக்கு உபயோகப்படுறது அந்த காஸ்மிக் முத்ராங்கிறது. இங்க வந்து நம்மளுடைய மூலாதாரம் சுவாதிஷ்டானம்லாம் உள்ள நமக்குள்ள அடங்கி நிற்கும். அதுக்கப்புறம் இந்த விசித்தி சக்கரத்தின் மூலமாக இந்த மணிப்பூர் சக்கரம் இயங்கி நமக்கு சக்தி நிலை பட்ட கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த காஸ்மிக் முத்ராங்கிறது. இந்த முத்திரையை நீங்க வந்து பிடிச்சி அப்படியே அமைதியா இப்படி கை வச்சுக்கலாம், அல்லது மடி மேல நீங்க வச்சுக்கலாம். வச்சுட்டு கண்களை மூடி உங்க சுவாசத்தை நீங்க கவனிக்கலாம். மணிப்பூர் சக்கரத்து மேல கவனம் வச்சா கூட நீங்க வந்து கவனிக்கலாம். கவனிக்கும் போது இந்த இறை பேராற்றல் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். பிரபஞ்ச ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க தொடங்கும். தன்னம்பிக்கை வந்து அதிகமாகும். மனசோர்வு வந்து குறைய தொடங்கிடும். உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் இதெல்லாம் வந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். தொடர்ந்து டெய்லி ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு வர நிறைய பேராற்றலை வந்து பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். சரிங்களா? அது உபயோகப்படுறதுதான் இந்த முத்திரை. இது உள்ள வச்சுக்கணும். மறுபடியும் பாத்துங்க. மோதிர வரலையும் சுண்டு வரலையும் உள்ள வச்சுட்டு நடுவரலையும் கட்டை வரலையும் தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கணும். இதுதான் காஸ்மிக் முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. காஸ்மிக் முத்ரா நிறைய மெத்தட் இருக்குது. அது இதுவும் ஒரு மெத்தட். சரிங்களா? இந்த முத்திரையை வந்து செஞ்சு முருகப்பெருமான் நினைச்சு வணங்கிக்கங்க, இல்ல பிரபஞ்சத்தை நினைச்சு வணங்கிக்கங்க, இல்லைன்னா உங்களுடைய மணிப்பூர் சக்தி மேலே கவனம் வச்சுக்கிட்டு வணக்கம் தெரிவிச்சுக்கங்க. சரிங்களா? ஸோ இந்த நாள்ல இருந்து உங்க உடம்புல இயற்கையாவே சூடு அதிகமாக தொடங்கும். அதுக்கு தகுந்தாறு போல நீங்க உணவினை சாப்பிட இறை பேராற்றலை பெறுவதற்கும் நம்முடைய இல்லற வாழ்வில் குடும்ப வாழ்வில் நலம் பெறுவதற்கும் ஒரு அற்புதமான தொடக்கமாக தமிழ் புத்தாண்டுகிறது. அனைவரும் செல்வமும் வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் இறைவனை வேண்டிக்கிட்டு இந்த வாய்ப்பினை நான் கொடுத்த அனைத்து பிரபஞ்சத்திற்கும், அனைத்து ஆசான்களுக்கும், குருமார்களுக்கும், கற்றுக்கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும், ரோட்டரி நண்பர்களுக்கும், உணவானையாவிற்கும் அனைவருக்கும் நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். குருவே நம, தந்தையே நம. நன்றிங்கம்மா. சிறப்புங்கய்யா. இன்னைக்கு நேற்றையும் கரெக்டா சொன்னீங்க. இன்னைக்கும் அதே சிறப்பான ஒரு முத்திரையை வழங்கிய ஜெயகணேஷ் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மிக்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் ஐயா. வாழ்க்கை வளமுடன். நன்றிங்கம்மா. சரி, அடுத்த நிகழ்வாக